வணக்கம். இலங்கை ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்கள் சில இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, சில இடங்களில் நிராகரிக்கப்பட்டன. அது நீதிமன்றத்தில் தொடர்பாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. வழக்கின் தீர்ப்பு திங்கட்கிழமை வழங்கப்பட்ட போது வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக நீதிபதி அறிவித்தார். எதற்காக வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டன என்பதற்கான காரணம் அப்போது வெளியாகியிருக்கவில்லை. இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அதற்கான விளக்கத்தை கொடுத்துள்ளார். அவரது கூற்றின்படி, திங்கட்கிழமை காலை மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் எங்களது உள்ளூராட்சி தேர்தல் வேட்புமனு தொடர்பான வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டன. நான் 5 இடங்களுக்கு வழக்கு போட்டிருந்தேன். யாழ்ப்பாணம் மாநகர சபை, வவுனியா வடக்கு பிரதேச சபை, கிளிநொச்சி பிரதேச சபை, காரைச்சி பிரதேச சபை, சாவகச்சேரி நகர சபை மற்றும் பிரதேச சபை என்பனவாகும். எமக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த இடங்களில் எமது சுயேட்சை குழுவின் வேட்பு மனுக்களை எதிர்கொள்ள சொல்லி தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்திருந்தோம். ஏனென்றால் அந்த அளவுக்கு எங்களுடைய சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் மிக சிறப்பாக வாதாடியிருந்தார்கள். ஆனால் நீதிபதி கடைசியாக கூறியது என்னவென்றால், பொதுமக்கள் 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு உள்ளூராட்சி தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறார்கள். இதில் ஒரு பொதுமக்கள் கூட பாதிக்கப்படக்கூடாது என கூறியிருந்தார். பல விடயங்கள் சரியாக கதைக்கப்பட்டது. ஆனால் கடைசியாக நீதிபதி கூறியதாவது, வாக்குச்சீட்டுகள் ஏற்கனவே தயார் செய்யப்பட்டு விட்டன, அதை விநியோகிக்கவும் தொடங்கிவிட்டார்கள். ஆகவே இப்போது நீங்கள் பிரதேசங்களுக்கு தடை உத்தரவை வழங்கினால் 40 மில்லியன் ரூபாய் பெறுமதியான பொதுமக்களின் பணம் விரயமாக்கப்படும். அதனால் இந்த வழக்குகளை தள்ளுபடி செய்கின்றோம் என்று கூறினார். அது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. நீதிமன்றம் சுயமாக இயங்குகின்றது என்பதனை நாங்கள் நேற்று பார்த்தோம். இந்த தீர்ப்பை ஏற்று நாங்கள் பயணிக்கப் போகின்றோம். நாளையிலிருந்து எங்களுடைய பிரச்சாரங்களை செய்ய தொடங்க உள்ளோம் என்று அர்ஜுனா எம்பி கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவின் சுயேட்சை குழு இந்த தேர்தலில் 4 இடங்களில் போட்டியிடுகிறது. போட்டியிடாத இடங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் சைக்கிள் கட்சியை ஆதரிக்குமாறு தமது ஆதரவாளர்களை கோரியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா கூறினார். அது மட்டுமல்லாமல், நிலாவரை கிணற்றிற்கு அருகில் 35 வருடங்களாக இராணுவத்தினரின் வசமிருந்த காணி விடுவிக்கப்பட்டுள்ளது. அர்ஜுனா எம்பியும் ரஜீவன் எம்பியும் இணைந்து கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இந்த காணியை விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்திருந்தனர். அத்துடன் அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களை இராணுவம் வைத்திருப்பது சரியா என அர்ஜுனா எம்பி கேள்வி எழுப்பியிருந்தார். அர்ஜுனா எம்பி அவரது நாடாளுமன்ற நிதி திட்டத்தில் ஒதுக்கீட்டிலிருந்து இந்த காணியில் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ள நிதியை ஒதுக்கியிருந்தார். காணி இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டதால் தான் அந்த அரசு காணியில் அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க முடியும். அவருடைய இந்த செயல் குறிப்பிட்ட காணியை விடுவிக்க இராணுவத்திற்கு அழுத்தம் கொடுத்தது. இந்த நிலையில் இந்த காணி இராணுவத்தால் விடுவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பிள்ளையான் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியாகின. அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பது குறித்து தேசிய மக்கள் சக்தியின் வெவ்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை வெவ்வேறு காரணங்களை கூறியிருந்தனர். அது எதிர்கட்சிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இறுதியில் இப்போது ஆளுங்கட்சி அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துள்ளது. பிள்ளையானிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை. தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்ற நிலையில் அது குறித்தும் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றன. இது தொடர்பான முன்னேற்றம் எதிர்வரும் காலங்களில் காவல்துறையினால் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும். சில குற்றச்சாட்டுகள் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட வழக்குகள் தொடர்புடையாகும். அவை தொடர்பில் விசாரிக்கப்படுகிறது. அதன் பிரகாரம் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சில கொலை வழக்குகளில் அவர்கள் எந்த விதத்தில் தொடர்பை கொண்டிருந்தார்கள் என காவல்துறை விசாரித்து வருகிறது. இதேவேளை ஏப்ரல் 21 தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் உணர்திறன் மிக்க விடயமாகும். அதில் கருத்தின்
நாள் உள்ளிட்ட பல தரப்பினருக்கு திருப்தி அடையும் வகையில் பெறுபேறுகள் கிடைத்து வருகின்றன என கூற முடியும். பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்தும் பொறுப்பு நீதிமன்றத்திற்கும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கும் பாரப்படுத்தப்பட்டுள்ளது. நிச்சயமாக விசாரணைகள் முறையாக இடம்பெறுகின்றன என்ற உத்தரவாதத்தினை வழங்க முடியும். எனவே பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்துவதற்கு சரியான திகதியை கூற முடியாது. பிரதான சூத்திரதாரியை வெளிப்படுத்த வேண்டும் என பலர் குழப்பமடைந்தாலும் அரசாங்கத்திற்கு குழப்பமடைய வேண்டிய தேவை இல்லை என நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றனவா என இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் கூறும்போது, பிள்ளையானை சந்தித்து வந்ததன் பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து அவர் எதுவும் கூறவில்லை என உதயகமன்பில கூறியிருந்தார். எவ்வாறாயினும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலும் பலர் கைது செய்யப்படும் போது இந்த வலையமைப்பு மற்றும் அதன் விசாலம் குறித்து அறிந்து கொள்ள முடியும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு அப்பாலான திகதிகளில் இடம்பெற்ற பல கொலைகள் மற்றும் கப்பம் கோரல்கள் குறித்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிறையில் இருந்த பிள்ளையான் இதில் தொடர்பு படவில்லை என மறுக்க முடியாது. கடந்த காலங்களில் பலர் சிறையில் இருந்து குற்றங்களை வழிநடத்திய வரலாறுகள் உள்ளன. எனவே பிள்ளையான் இதன் பின்னணியில் உள்ளாரா என்பது குறித்து விசாரணைகளில் தெரியவரும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் தனது உரையில் பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல உண்மைகளை கண்டறியலாம் என பேசியிருந்ததாக தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த 2023ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் 4வது ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு நீதி கோரி இடம்பெற்ற நிகழ்வில் அசாத் மௌலானா ஐநாவிற்கு சமர்ப்பித்த அறிக்கையை சமர்ப்பித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதலுடன் பிள்ளையானுக்கு தொடர்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பிள்ளையானுக்கும் ஈஸ்டர் தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக சாணக்கியன் கூறியதன் அடிப்படையில் தனக்கு எதிராக மான நஷ்ட கோரி வழக்கு தொடரப்பட்டதாக சாணக்கியன் கூறியுள்ளார். குறித்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு நிகழ்வாக தமிழ் அரசியல் தலைமைகள் பற்றிய ஆளும் கட்சியினரின் பேச்சுக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தமிழ் தலைமைகள் பற்றி பேசுவதற்கு புமல் ரத்நாயக்கவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து 6 மாதங்களை கடக்கின்ற நிலையில் காணாமலாக்கப்பட்டவர்களின் விடயங்களில் ஏன் கவனம் செலுத்தவில்லை எனவும் அவர் வினவியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜேவிபி அரசாங்கம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் விமர்சனம் செய்து வருகின்றனர். ஜனாதிபதி கடந்த வாரம் தேர்தல் பிரச்சார கூட்டத்திற்கு மன்னாருக்கு வருகை தந்து உரை நிகழ்த்தினார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது உள்ளூராட்சி சபைகளை ஆட்சி அமைப்பது தமது கட்சியாக மாத்திரம் இருந்தால் எவ்வித பாரபட்சமின்றி நிதியை ஒதுக்குவதாக தெரிவித்தார். மக்களை ஏமாற்றும் மற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடாது என்பதே அவரின் செய்தியாக உள்ளது. அவரது கருத்தை பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் எதிர்த்தார்கள். லஞ்சத்தை கொடுத்து ஜனாதிபதி மக்களை ஏமாற்றுகிறார். எனவே ஜனாதிபதி அவர்கள் எவ்வாறு இந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க முடியும் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஜனாதிபதிக்கு ஆதரவாக அமைச்சர் புமல் ரத்நாயக்க ஒருபடி குரலை உயர்த்தி கூறுகிறார். ஜனாதிபதியினுடைய கூற்றிற்கு எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு தமிழ் தலைவர்கள் அருகதையற்றவர்கள் என தெரிவித்துள்ளார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது ஜனாதிபதியின் கட்சிக்கு அதிகளவான ஆசனங்களை வடக்கு மக்கள் வழங்கியுள்ளனர். அதை வைத்துக் கொண்டு தமிழ் தலைமைகள் பேசுவதற்கு வல்லமையற்றவர்கள் என்று சொல்லுவதற்கு புமல் ரத்நாயக்கவுக்கு என்ன யோக்கியம் உள்ளது என்று நான் கேட்க விரும்புகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் கஜேந்திரகுமாருக்கு ஆதரவு வழங்கவுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் தெரிவித்துள்ளார். பலர் தன்னை நேரில் சந்தித்து பேசியதாகவும் அவர்கள் ஒவ்வொருவரும் தமது வருங்கால கொள்கைகளில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். ஆனால் தமிழ் தேசியம் பற்றி பேசும் போது தமிழ் தேசியத்தை கையில் எடுத்து மிக காத்திரமான பங்களிப்பை செய்கின்றவர்கள் கஜேந்திரகுமார் அணி. ஆகவே தமிழ் தேசியத்திற்கே எனது ஆதரவு. அவர்களின் செயற்பாடுகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்குவேன் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.